உலகிலும் ஆறுதல் தருவான், மறுமையிலும் ஆறுதல் தருவான். தொழுது கொண்டிருக்கிறார்கள் காபத்துல்லாஹ்வில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஜஹல் அங்கிருக்கிற 2-3 நாட்களுக்கு முன்னால் அறுக்கப்பட்ட ஒட்டகையின் குடல்களை தூக்கி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிற பொழுது கழுத்திலே போடுகிறார். தலையை தூக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாரம், அவித்த குடல் துர்நாற்றம் வீசுகிறது. பொறுமையோடு இருக்கிறார்கள். மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதை எடுத்து விடுகிற வரைக்கும் கழுத்தை தூக்க முடியாமல் இருந்த வரலாறு ஹதீஸுகளில் இருக்கிறது. இந்த நிந்தனைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நபுவத்துடைய 10ஆம் ஆண்டு அல்லது 11ஆம் ஆண்டு அல்லாஹ் நாடினான். இவ்வளவு நாளும் உள ரீதியாக மன ரீதியாக அல்லாஹுக்காக சோதிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டும். அந்த ஆறுதலை ஆச்சரியமான ஒரு விண்ணுலக பயணமாக அழைத்து சென்றார். அது வித்தியாசமான ஒரு சுற்றுலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து சொல்கிறார்கள். குர்ஆனில் இருக்கிறது போல ஹதீஸில் ஸஹீஹைனில் புகாரியில் முஸ்லிமில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பல சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் மாலிக் இப்னு ஸஅஸா, அனஸ் இப்னு மாலிக், ஹஜ்ரத் புரைதத் இப்னு ஹுசைன், பல சஹாபாக்கள் இந்த செய்தியை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகளை மாத்திரம் நான் இங்கு சொல்லி முடிக்க நினைக்கிறேன். இந்த ஹதீஸ்களை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இப்படி நிந்திக்கப்பட்ட பின்னர் ஒரு நாள் காபத்துல்லாவில் ஹதீம் எனப்படுகிற ஹிஜ்ர இஸ்மாயில் நமக்கு தெரியும், காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அரைவட்டம், அங்கு சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். என்னிடம் ஒருவர் வந்தார். சில அறிவிப்புகளில் 2 மலக்குகள் வந்தார்கள். மற்றவர்கள் எனது தொண்டை குழியிலிருந்து தொப்புள் வரைக்கும் கிழித்தார்கள், நெஞ்சை பிளந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த பயணத்தின் துவக்கமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அதனாலவோ என்னவோ அல்லாஹ் அந்த சூராவை அப்படி ஆரம்பிக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா. இஸ்ராவுடைய பயணம் அழைத்து சென்ற அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் என்று நாங்கள் சொல்றது புதினமான பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் கேட்க ஒன்றுக்கு மேல் புதினமான செய்திகள் சொல்கிறார்கள். எனது நெஞ்சை பிளந்தார்கள். ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. உலகத்தில் இப்படியான ஆபரேஷன்கள் செய்வதற்கு எத்தனை மயக்க மாத்திரைகள் தேவை, எத்தனை டாக்டர்ஸ் தேவை, எவ்வளவு வித்தியாசமான சூழல் தேவை. அதையெல்லாம் தாண்டி எனது நெஞ்சை பிளக்கிறார்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மயக்க